கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தைச் சேர்ந்த மரியோ ரோசூரியோ என்பவர் தனது மனைவி நந்தினியை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தன்னுடைய தாய் கிறிஸ்தோப் மேரி சாங்கியம் செய்வதற்காக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 தினங்களாகியும் தனது மனைவி நந்தினி மற்றும் தாய் கிறிஸ்தோப் மேரி வீடு திரும்பாததால் கணவர் மரியோ ரோசூரியோ நந்தினி செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது செல்போன் எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்ததாகவும் இதனால் சந்தேகம் அடைந்த மரியோ ரோசூரியோ சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தனது மனைவியை காணவில்லை என புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. புகாரை பெற்ற காவல்துறையினர் முதற்கட்டமாக மருமகளை அழைத்துச் சென்ற மாமியார் கிறிஸ்தோப் மேரி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை தொடங்கினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் அளித்த நிலையில் சோழம்பட்டு பகுதியில் அழகாபுரம் செல்லும் சாலையில் மணிமுக்தா ஆற்றங்கரையோரம் தனது மருமகளை தலையை துண்டித்து கொலை செய்து ஆற்றங்கரையோரம் புதைத்து விட்டதாக போலீசார் விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் சோழம்பட்டு பகுதியில் சம்பவ இடத்திற்கு தடவியல் துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மருத்துவ பரிசோதனை குழு வர உள்ளதாக ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் அரவிந்தன் மற்றும் பொறுப்பு டிஎஸ்பி தங்கவேல் மற்றும் பொறுப்பு காவல் ஆய்வாளர் விவேகானந்தா தலைமையிலான போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்ற சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.